சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் நேற்று மாலை வெளியாக இருக்குது. ஜனநாயகன் ட்ரெய்லரோட அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. உண்மையும் அதுதான். அதாவது தீ பரவட்டம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீ பரவிடுச்சு. அதாவது ட்ரெய்லர் நேற்றுக்கு மாலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 16 மணி நேரத்தில் 27 மில்லியன் ட்ரெய்லர் போயிருக்கு. பயங்கரமாக எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. படைப்பு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் அது ரெகுலரான மசாலா படம் ட்ரெய்லராக இருக்குது. அதாவது இந்த பவன் கேசரி அந்த படத்தினுடைய காட்சிகளை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்தில் பாலையா கட்டியிருக்க வாட்சை கூட விஜய் அப்படியே கட்டியிருக்காரு. எதுவுமே மாற்றலை. எங்கே எடுத்தாங்களோ அதே இடத்துல எடுத்திருக்காங்க. எப்படி காட்சி அமைப்பு இருந்துச்சோ, எப்படி ஃப்ரேம் வச்சுருந்தாங்களோ அப்படியே டிப்பிக்கலாக காப்பி அடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தெலுங்கு படத்தை அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு எதுக்கு தமிழ் படம் எடுக்கணும்? அதுக்கு அந்த படத்தையே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே. ட்ரெயின் மேலே சண்டை போடுற மாதிரி ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் இந்த காம்பினேஷனே வேற லெவலில் இருக்குது சார். ஜெயம் ரவி சிவகார்த்திகேயனுடைய காம்பினேஷன் உண்மையாலுமே நல்லா இருக்கு. அதாவது ஜெயம் ரவி வில்லனா நடிக்கிறாரு, சரியா வருமா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஏன்னா ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்டான கதாபாத்திரங்கள் தான் நிறைய நடிச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெரரான வில்லன் அந்த பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக அந்த மீட்டரில் கொடுக்கக்கூடிய ஒரு வில்லனா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. சேத்தன் அதில் நடிச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக அப்படியே அச்சசலாக அண்ணா மாதிரியே இருக்காரு. மற்றும் கேட்குறாங்க, நீங்கள் இதில் பின்னணியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு போகிறாங்க. இதுக்கு நான் பின்னணியில் இல்லை, இருந்தாலும் இந்த போராட்டம் நடத்துகிறவங்களாம் என்னுடைய தம்பிகள் அப்படின்னும் போது இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சார். சோசியல் மீடியாலுமே பார்த்தீங்கன்னா ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறீங்க, 9ஆம் தேதி ஜனநாயகன் நேரடியாக போட்டியாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அதை விட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இல்லை. நான் எனக்கு ட்ரைலர் ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மைண்டில் என்ன படுது அப்படின்னா, ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பக்கா மசாலா படமாக இருக்குது. வழக்கமான மசாலா படம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் நேற்று மாலை வெளியாக இருக்குது. பெரிய அளவில் எதிர்பார்ப்பு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்துட்டு பலருமே அவங்களோட ஆதரவு கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஜனநாயகன் ட்ரெய்லரோட அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. உங்களோட பார்வை என்ன சார்? உண்மையும் அதுதான். அதாவது தீ பரவட்டம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீ பரவிடுச்சு. அதாவது ட்ரெய்லர் நேற்றுக்கு மாலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 16 மணி நேரத்தில் 27 மில்லியன் ட்ரெய்லர் போயிருக்கு. பயங்கரமாக எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. படைப்பு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். 1965 காலகட்டத்தில் 67 காலகட்டத்தில் நடந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம், எதிர்ப்பு போராட்டமாக பல பேர் சொல்கிறாங்க. அதில் ட்ரெய்லரில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்லை, ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த 65 67 காலகட்டங்களில் இந்த மாணவர் போராட்டம், இது மிகப்பெரிய ஒரு மாணவர் போராட்டம், மிகப்பெரிய ஒரு மாணவர் எழுச்சி. அந்த காலத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மொழிப்போர் அப்படிதான் நம்ம சொல்லணும். பல பேர் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பொள்ளாச்சி சம்பவம்லாம் அந்த ட்ரெய்லரில் சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க துணை இராணுவத்தினரால். அது அது கணக்கு காட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் 100 பேர் தான் காட்டியிருக்காங்களே தவிர 500க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. பெரிய எழுச்சி, பெரிய புரட்சி. அதாவது இந்த மொழிப்போர் அன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும். அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் சமாதானம் பண்ணி இந்த போராட்டம் கொஞ்சம் கைவிடப்பட்டது. பட் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இந்த ஹிந்தி திணிப்பு, இந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது அந்த மத்திய அரசு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹிந்தியை மொழியாக்க பார்க்குறாங்க, ஆட்சி மொழியாக அவர் ஹிந்தி திணிக்க பார்க்குறாங்க. அதை நம்ம இன்னைக்கும் விரும்புறதில்லை. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களும் பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது நம்ம தமிழ் மக்களோட கனெக்டான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கதையை இது வரைக்கும் யாரும் சொல்லலை. சுதா கொங்கராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதையை எடுத்துக்கிட்டு ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. அச்சு அசலாக 1965 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லாம் காட்டும் போது பார்த்தீங்களா, அந்த போர்டு, அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷனு, அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த அட்மாஸ்பியரு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஆரம்பத்திலே சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு ஹிந்திக்காரர் சொல்கிறார். அதாவது ஹிந்தியில் பேசு மதராசி அப்படிங்கிறாரு. அவருக்கு சிவகார்த்திகேயன் சொல்கிறார், நான் டெல்லிக்கு வரும்போது நாங்கள் ஹிந்தியில் பேசுகிறோம், நீங்கள் மதுரைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் தமிழில் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாமல் சிவகார்த்திகேயனோட தம்பி
அதர்வா அவர் பயங்கரமான ஒரு வெறித்தனமான போராளியா இதுல காமிச்சிருக்காங்க. அது பயங்கரமான போராட்டத்தை களத்துக்குள்ள வந்து அதர்வா வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது இல்லாம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்திய சர்க்கார் ஊழியரா இருக்காரு. அதாவது வந்து ரயில்வேல வேலை பார்க்குறாரு. ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸ்ரீலீலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வானொலி தொலைக்காட்சியில தொகுப்பாளரா வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு வட மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஹிந்தி கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, ஹிந்தி கத்துக்கிறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதர்வா வந்து எதிர்க்கிறாரு. அதர்வாக்கும் சிவகார்த்திகேயனுக்குமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கு. அதாவது வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஹிந்திக்கு ஆதரவா இல்லை, ஆனா மத்திய சர்க்கார் வேலையில இருக்கிறதுனால அதர்வா வந்து பாத்தீங்கன்னா அண்ணனே கொஞ்சம் எதிர்க்கிற காட்சிகள்லாம் இருக்கு. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போடுற காட்சிகள்லாம் இருக்கு. டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா பொறி பறக்கிற மாதிரி டயலாக் இருக்கு. அதாவது இந்த போராட்டம் வந்து பரவட்டும், இந்த தீ பரவட்டும், பத்தி எரியட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே ஃபோர்ஸர் ஒரு படம், அந்த கதையை வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸான கதை, அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதை சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது சரியா சொல்லப்படலைன்னா அது வந்து போய் சேராது. ஆனா அந்த படத்தினுடைய அந்த ஃபோர்ஸ், அந்த படத்துல இருக்கிற அந்த வீரியம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நேர்த்தியா வந்து சுதாகுங்கிற படத்துல கொண்டு வந்திருக்காங்க. மொத்தத்துல படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் டோனே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரவி கே சந்திரன் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. அதாவது இந்த படம் பார்க்கணும் போலயே, இந்த படம் நல்லா இருக்கும் போலயே அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கொடுக்குது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலர் வந்து 16 மணி நேரத்துல இதை எல்லாருமே சோசியல் மீடியால இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. இது இந்த அளவுக்கு இந்த ட்ரைலரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த படத்தையும் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகனுடைய ட்ரைலர் அது ரெகுலரான மசாலா படம் ட்ரைலரா இருக்கு. அதாவது இந்த பவன் கேசரி அந்த படத்தினுடைய காட்சிகளை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்துல வந்து பாலையா கட்டியிருக்க வாட்சை கூட வந்து விஜய் வந்து அப்படியே கட்டியிருக்காரு. எதுவுமே மாத்தல, எங்க எடுத்தாங்களோ அதே இடத்துல எடுத்திருக்காங்க. எப்படி காட்சி அமைப்பு இருந்துச்சோ, எப்படி ஃப்ரேம் வச்சிருந்தாங்களோ அப்படியே வந்து டிப்பிக்கலா காப்பி அடிச்சிருக்காங்க. இப்படி வந்து ஒரு தெலுங்கு படத்தை வந்து அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு எதுக்கு தமிழ் படம் எடுக்கணும், அதுக்கு அந்த படத்தையே வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் வந்து சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலுமே அது உண்மைதான். அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது விஜயோட கடைசி படம். பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜயோடைய ரசிகர்கள் இந்த படத்தை வந்து பெருசா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. அது விஜய் படத்தினுடைய ட்ரைலர், அது மாற்று கருத்து கிடையாது. விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அது அவருடைய படமா தான் இருக்கே தவிர புதுசா அதுல எதுவும் இல்லை, ஃப்ரெஷ்ஷா எதுவுமே சொல்லல. ஒரு அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடுறாரு, ஊழல் அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடுறாரு, ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை எதிர்த்து போராடுறாரு. இதுதான் அந்த கதையா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்க பாருங்க, இந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த 65 காலகட்டங்கள்ல நடந்த விஷயங்கள் பல புத்தகங்கள்ல பல இடங்கள்ல நம்ம படிச்சு தெரிஞ்சிருந்தாலும் அது காட்சி அமைப்பா வந்து அப்படியே உருவம் கொடுத்து காட்டும் போது அதுல வந்து நடிச்சிருக்க நடிகர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஆகட்டும், அதர்வா ஆகட்டும், ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா ஒரு மத்திய சர்க்காருடைய போலீஸா இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதர்வாக்கும் எதிர்ப்பா இருக்காரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் எதிர்ப்பா இருக்காரு. ஸ்ரீலீலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் படம், அவங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் நான் பாக்குறேன். குறிப்பா அந்த 2 பேரும் ட்ரெய்லர்ல தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ட்ரெயின் மேல இருந்து சண்டை போடுற மாதிரி ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் அந்த காம்பினேஷனே வேற லெவல் இருக்கு சார். ஜெயம் ரவி சிவகார்த்திகேயனுடைய காம்பினேஷன் உண்மையாலுமே நல்லா இருக்கு. அதாவது ஜெயம் ரவி வில்லனா நடிக்கிறாரு, சரியா வருமா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் ஆரம்பத்துல இருந்துச்சு. ஏன்னா ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாஃப்டான கதாபாத்திரங்கள் தான் நிறைய நடிச்சிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு டெரரான வில்லன், அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கரெக்டா அந்த மீட்டர்ல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வில்லனா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப காட்சியிலே பாத்தீங்களா, சிவகார்த்திகேயனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ட்ரெயின்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்ல கட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஜெயம் ரவி நிக்கிறாரு, 2 பேருக்கும் மோதலுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த எப்படி சொல்றது, மொத்தத்துல சார் அந்த கதை நடந்த காலகட்டம்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி போஸ்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கற்பகம் படத்தோட போஸ்டர் இருக்கு. கற்பகம் படம்லாம் எனக்கு தெரிஞ்ச 1963 வந்ததா சொல்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சிறைச்சாலை இருக்கிற அந்த கெட்டப்பு, அந்த ஊரோடைய அமைப்பு, அந்த பஸ்ஸோடைய அந்த அமைப்பு, அது இல்லாம பாத்தீங்கன்னா அண்ணா பத்தி காமிச்சிருக்காங்க. சேத்தன் அதுல வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமா அப்படியே அச்சசலா அண்ணா மாதிரியே இருக்காரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க இதுல பின்னணியில இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு போறாங்க. இதுக்கு நான் பின்னணியில இல்ல, இருந்தாலும் இந்த போராட்டம் நடத்துறவங்களாம் என்னுடைய தம்பிகள் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சார். இப்போ அண்ணாலாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு அறியப்பட்ட ஒரு முதல்வர்.
இன்னைக்கு வந்து பேசப்பட கூடிய ஒரு, அவரை மறந்து நம்ம கடந்தே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முதல்வர், அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த போராட்டத்துல ஒரு போராளிகளை கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல கைது பண்ணி ஜெயில வைக்கும் போது அப்ப அண்ணாவையும் கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் அண்ணா சிறைச்சாலை இருக்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பு இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா சுதாகோங்கர் ஆல்ரெடி பேட்டியில சொல்லியிருந்தாங்க, இது ஒரு ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பத்தி சொல்லப்படுற கதை மட்டுமே கிடையாது, இதுக்குள்ள வந்து ஒரு அண்ணன் தம்பி பாச போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அப்ப நீங்க ட்ரைலரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதர்வா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திக்கு பயங்கரமா எதிர்த்து போராடுறாரு, ஹிந்தி திணிப்புக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்திய சர்க்கார் வேலையில் இருக்காரு, ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதான் அவங்க தெளிவா படத்துல சொல்றாங்க என்னன்னா, நாங்க ஹிந்திக்கு எதிர்க்கிறவங்க கிடையாது, நாங்க ஹிந்தி திணிப்ப எதிர்க்கிறவங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவா கோடிட்டு காட்டுறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கதை நகர்வு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள பாச போராட்டம், அதை நல்லாவே காட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டி அந்த ரசம் சாதம் அதெல்லாம் சொல்லும் போது அது ஒரு குடும்ப பின்னணி. அப்ப ட்ரெயின் ஏற்றி விடுறாரு தம்பி அதர்வாவை, வாரம் வாரம் வந்துடா அப்படின்னும் போது எதுக்கு, பாட்டியோட ரசம் சாப்பிட்றதுக்கா அப்படின்னும் போது ஒரு அண்ணன் தம்பி பாசம். அங்க அண்ணன் தம்பி வந்து வேறு வேற துருவமா இருக்காங்க. அதாவது வந்து சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, அதர்வா வந்து பயங்கரமான போராளியா இருக்காரு. ஸோ அங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை, ஏன்டா கட்டடத்தை எரிச்ச அப்படின்னு சொல்லி 2 பேருமே கட்டி பிறண்டு சண்டை போடுறதாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு போராட்டம், பாச போராட்டம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹிந்தி, அதாவது வட மாநிலத்துல இருந்து வந்த ஸ்ரீலீலா, இங்க இருக்கிற சிவகார்த்திகேயன், இவங்க 2 பேருக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா மெல்லிசா ஒரு காதல் ஒண்ணு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க படத்துல. ஸோ மொத்தத்துல அந்த படம் அது இல்லாம நம்ம ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வில்லனா வந்திருக்காரு. எப்படி வந்து தனி ஒருவன்ல வந்து அரவிந்த் சாமிக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சிச்சோ அதே மாதிரி இந்த படத்துல அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். ஸோ எல்லாரும் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அந்த காலத்துல உள்ள காஸ்டியூம், அந்த காலத்துல உள்ள மக்கள், அந்த காலத்துல என்னென்ன இருந்துச்சோ அதை தத்ரூபமா வந்து கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கலர் டோன் கூட நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது அழகா வந்து ஒரு ஓவர் கலரிங் இல்லாம அண்டர் கலரிங் இல்லாம அந்த 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 படத்தை சொல்லும் போது அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரவி கே சந்திரன் பண்ணியிருக்காரு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. 100வது படம் ஜிவி பிரகாஷ்க்கு, ரொம்ப நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்த பாடல்களுமே நல்லா இருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேர்த்தியான படைப்பாக தான் நான் பார்க்குறேன். சுதாகோங்கரா அவங்க எப்போவுமே வந்து நேர்த்தியான படைப்பு தான் எடுப்பாங்க. சூரரை போற்று அந்த கதையை எடுத்துட்டு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படின்னா இது கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆச்சுன்னா இது வந்து கலைப்படைப்பாக மாறிடும், ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி மாறிடும். ஆனா இதுக்குள்ள கமர்ஷியல் இருக்கணும், அது வந்து ஒரு மூவியா இருக்கணும், எல்லாரும் பார்க்கக்கூடிய மூவியா இருக்கணுங்கிறது கரெக்டா வந்து சுதாகோங்கரை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மொழி போராட்டம் அன்னைக்கு நடந்தது, எத்தனையோ அதாவது வந்து 100கணக்கான தமிழர்கள், ஏன் 1000கணக்கான தமிழர்கள் வந்து வெறித்தனமா போராடினாங்க இந்த மொழி போராட்டத்துல. அந்த போராட்டம் இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது, இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் பல பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு அதுக்கப்புறம் பிறந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்க கூட இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம், எவ்வளவு தீவிரமா வந்து மொழிக்காண்டி போராடினாங்க அப்படிங்கிறது தெரியாது. வங்கதேசத்துலதான் இந்த போராட்டம் முதல்ல ஆரம்பிச்சிச்சு மொழி போராட்டம். ஆனா அங்க வந்து இவ்வளவு தீவிரமாகல, தமிழ்நாட்டுல வந்து பயங்கரமா தீவிரமாச்சு. துப்பாக்கி சூடு, வெறும் அடிதடி, வெட்டு குத்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த 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 மொழிக்காண்டி என்னென்ன நடந்தது, எப்படியெல்லாம் போராடி இருக்காங்க. இது எப்படின்னா மாணவர்கள் போராட்டம், அதுதான் வந்து எழுச்சி, பெரிய எழுச்சி உண்டானதுக்கு என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய போராட்டமா இருந்துச்சு. எப்பவுமே நீங்க வந்து மாணவர்கள் வந்து போராட ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய எழுச்சியை உண்டு பண்ணும், அப்படிதான் உண்டு பண்ணுச்சு. அதை வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிக்காம இருக்காங்க. பல பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு இந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குடும்பமா பார்க்கணும். குறிப்பா வந்து பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய வாரிசுகளை அது கூட்டு போய் இந்த படத்தை காட்டணும். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம் சார். நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். ஜிவி பிரகாஷோட 100வது திரைப்படம், அவருமே பாத்தீங்கன்னா எப்படி பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க? பேக்ரவுண்டும் சரி, பாடல்களும் சரி ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாவும் போக மாட்டாரு, ரொம்ப லோவாவும் போக மாட்டாரு. அவரு கரெக்டா அந்த மீட்டர் கரெக்டா பண்ணுவார். அவர் பல படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மதராசின்னு ஒரு படம் வந்துச்சுல, அது கூட ஜிவி பிரகாஷ் தானே மியூசிக் பண்ணாரு. அந்த மாதிரியான படங்களுக்கு ரொம்ப நேர்த்தியா வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்றாரு. ஸோ இந்த பராசக்திக்கு ஜிவி பிரகாஷனுடைய மியூசிக், அந்த தேர்வு, அந்த மியூசிக் டைரக்டர் யாரா இருக்கலாம் அப்படின்னா அது ஜிவி பிரகாஷா இருக்கும் அப்படின்னு தேர்வு பண்ணியிருக்காங்க. யங்கர் ஜெனரேஷன்ல இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப கரெக்டா மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு
ஒரு இசையமைப்பாளரா நான் ஜிவி பிரகாஷை பார்க்குறேன். அவருமே ஜிவி பிரகாஷுமே பாருங்களேன், நிறைய வந்து ஆய்வு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். நிறைய வேற ஏதாவது படங்கள், நிறைய தொகுப்புகள் எல்லாம் பார்த்து தான் அதுல உள்ள மியூசிக் வந்து பிரதிபலிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த உணர்வுகள் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த மியூசிக் வந்து கூடவே டிராவல் ஆகணும். அந்த ஃபீலை வந்து கொடுக்குது. இந்த மியூசிக், ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து அந்த ஃபீலை கொடுக்குது. ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து வெளியாகி 2 நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் பார்த்திருக்காங்க, 3.5 கோடி பேர் பார்த்திருக்காங்க. பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகி 16 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா 2.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ட்ரெய்லரே பீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோசியல் மீடியாலுமே பார்த்தீங்கன்னா, ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றீங்க, 9ஆம் தேதி ஜனநாயகன் நேரடியா போட்டியா ரிலீஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா அதை விட இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்ல. ஸோ 2 படத்துல எந்த படம், எல்லாம் 2 படமே நல்லா ஓட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் எனக்கு ட்ரைலர் 2ஐயும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மைண்டில் என்ன படுது அப்படின்னா, ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பக்கா மசாலா படமாக இருக்குது. வழக்கமான மசாலா படங்கள். இது விஜய் படம் மட்டும் கிடையாது. இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா படங்களாக தான் இருக்குது. அதாவது வெட்டுறது, குத்துறது, அடிதடி, அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழல, அந்த அவங்க பண்ணுற கொள்ளைகளை எதிர்த்து போராடுறது, ஒரு பெண்ணுக்கோ இல்லை அவங்க குடும்பத்தில் யாருக்கோ நடக்கிற அநீதியை தட்டி கேட்கறது, இந்த மாதிரியான படங்கள் தான், ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு காட்டக்கூடிய படங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயுடைய கடைசி படம், அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது முழுக்க முழுக்க அரசியல் நெடி இருக்கு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அரசியல் நெடி இருக்கு. டயலாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் நெடி இருக்கு. அவருடைய அரசியல் பிரச்சாரமா இருக்குமோ இந்த படம் அப்படின்னு என்ன தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்கு. ஆனா இங்க நீங்க பராசக்தியை பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய போராட்டம், அதுக்காண்டி எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, குறிப்பா மாணவர்கள் அப்படின்னும் போது அந்த போராட்டம், அந்த எழுச்சி இன்னைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு வந்து ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடினாங்க, இன்னைக்கு அது பிரச்சனையும் இல்லாம சால்வ் ஆகி போச்சு, இன்னைக்கு அது தீர்வாகி போச்சுன்னா அப்படி கிடையாது. இன்னைக்கும் வந்து மத்திய சர்க்கார் வந்து நமக்கு ஹிந்தி திணிக்க தான் பாக்குறாங்க, அதை எதிர்த்து தான் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கணும் போது அது ஈஸியா வந்து கனெக்ட் ஆகும். அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி ஒரு கதை சொல்லும் படமா இருக்கும், ஒரு வரலாறு சொல்லும் படமா இருக்கும். அதுக்குள்ள ஒரு அரசியலும் அதுக்குள்ள இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய அரசியலை மட்டுமே பேசியிருக்காரோ அப்படின்னு என்ன தோணுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜய் படம் வந்து ஜனநாயகன் வந்து முற்றிலும் சரியா இருக்காதுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் வந்து வழக்கமான கமர்ஷியல் மசாலாவா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய வாதமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். பராசக்தி ட்ரெய்லர் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பார்க்க முடியும். மிக்க நன்றி. நன்றி.